ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கேப் அப் தான் நம்ம மார்க்கெட்டு. ஸோ அதை சீரப்பாக எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு ஹை போச்சு. அகைன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட எக்ஸ்பைரி கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:50 நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜிக்ஸாக் மூவ் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் இந்த அளவு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சே பார்க்கல. அதாவது மார்க்கெட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிருச்சுங்க. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகாத இடமே கிடையாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எங்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பெயினை மாற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ 25,100 முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் 25,200 முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மார்க்கெட் முடிஞ்சது என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வச்சு முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய இடம் நிறைய பிளேயர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கும் நல்ல வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது தான் தோணிகிட்டு இருக்குங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வால்டிலிட்டி இன்றைக்கி ட்ராப் ஆகலை. இனிஷியலாக ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அகைன் அந்த வால்டிலிட்டி விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறி மார்க்கெட்டில் இன்னும் பயம் இருக்குது, இல்லை மார்க்கெட்டில் இன்னும் வால்டிலிட்டி இருக்குது, கேம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 282. ஸோ ஒரு 300 பாயிண்ட்டுக்கான கேம் வந்து நாளைக்கு இருக்கலாம். இஃப் இன்கேஸ் சென்செக்ஸ்க்கு வந்து பெரிய வேல்யூ நாளைக்கு கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா அதுக்கு 630 இருக்குது. லாஸ்ட் 3 டேஸாக வந்து சென்செக்ஸோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பெருசாக இறங்கவே இல்லை. 650, 640, 630 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கணும் நாளைக்கு ஒரு பெரிய ட்ராப் வந்து சென்செக்ஸோடைய இதில் இருக்கும், ப்ரீமியம் ட்ராப் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஐவி படி கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா இதோட ட்ராப் வந்து ஹெவியாக இருக்கும். அதர்வைஸ் வந்து வால்டைல் வந்து இருக்கும். நிஃப்டியில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இன்றைக்கி நடந்த மாதிரி நல்ல ஒரு மூவ் இருக்கலாம். கொஞ்சம் வயலண்ட்டாக கூட மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் முடியும்போது 31 ஸ்டாக் லாங் சைடும், ஒரு 163 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. நேற்று ஷார்ட் சைடு தான் இருந்தது. ஸோ அதனால தான் வால்டிலிட்டியாக இருந்தது. இன்றைக்கும் அதே சேம் ஒரு விஷயம் தான். மார்க்கெட் நாளைக்கு வால்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்த்தலாம். பிகாஸ் இதுதான் வேலைக்கிழமையோடைய எக்ஸ்பைரி. நியராக 82,100 கிட்டே இருக்குது. 82,000 நிறைய ஒரு புட் செல்லிங் இருக்குது. அதுக்கு நியராக வந்து கால் செல்லிங்கே இப்போ வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 630 சொல்லும்போது 650 பாயிண்ட் மேலே கீழே ஒரு கேம் இருக்கலாம். பட் ஸ்கியூ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே நெக்ஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்டு 800 பாயிண்ட்டு நமக்கு மேலே ஏறினாலும் பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. பட் 100-200 பாயிண்ட் கீழே இறங்கினாலும் பெருசாக வந்து ஸ்கியூ இருக்குது, பாரபட்சம் இருக்குது. இந்த பாரபட்சம் என்னென்னா இப்போ நான் சொன்னது தான் 630 பாயிண்ட் குறைச்சாகணும். அப்போ குறைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உருகும் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் உஷாராக வந்து இருங்க. கால் ஆப்ஷனில் ஒரு ஷார்ட் கவர் வந்து இருக்கலாம். இது மூலமாக சொல்கிறேன். புட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இது மூலமாக இருக்குது. அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சென்செக்ஸோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:50 தெரிஞ்சு போச்சு. இருந்த ப்ரீமியத்தை நேற்று இருந்த ஐயெல்லாம் விட ஒரு ப்ரீமியம் ஏறுது அப்படின்னாலே மார்க்கெட் காலின்னு அர்த்தம். ஸோ ஜிக்ஸாக்காக ஆக போகுதுன்ட்டு. ஸோ இதை வச்சு தான் பெருசாக சொன்னேன் மேபி இன்றைக்கி வந்து ஜிக்ஸாக்காக இருக்கலாம்ட்டு. பட் அதோட மூவ் வந்து இவ்வளோ தூரம் வயலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நினச்சே பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமே 685 ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஐ போயிருக்கு. ஓப்பன் ஆனது வந்து 630, ஐ ஆனது வந்து பார்த்திங்கன்னா 685. ஸோ டிகேவே ஒரு 3 நாள் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமில் இல்லை அப்படின்றது தான் இது வந்து நம்ம பார்த்தாகணுங்க. பட் எண்ட் ஆஃப் யோடி ஒரு நல்ல ஒரு டிகே இருந்தது. ஸோ முடியும் போது 630 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியத்தை வச்சு முடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து வைக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. யூஎஸில் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து ஜெரம் பவுல் வந்து பேசுகிறாப்புல. ஸோ அதையும் வந்து முக்கியமாக பார்க்கணும். வேறு ஏதாவது ட்ரம்ப் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வந்து வால்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மேலே அப்டேட் ஆகிடும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் இதை பற்றி நான் கமெண்ட்ஸை வந்து கொடுக்குறேன். ஒரு 1500 கோடிக்கு மேலெலாம் வந்திருந்தால் ஹெவியாக இன்னையோட செல்லிங் வந்து இருந்திருக்கும். பட் இன்னையோட வால்டிலிட்டி இருந்தது. பட் வந்து செல்லிங் ஹெவியாக இல்லை. ஒரு ரேஞ்ச் கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து குரூஷியலுங்க. இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் ஸ்பேச்சஸில் இன்னும் கொஞ்சம் கூட செல்லிங் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதை பற்றின விஷயத்தை நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் செக்லிஸ்ட்டில் இன்றைக்கும் இந்தியாவுக்கு ஒரு 1.5% ஏறி தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இன்னும் இருக்குது அப்படின்றது வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுது. நிஃப்டி ஸ்டாண்டர்ட் 282 அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு 630 இருக்குது. அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து இருக்கலாம். ஸ்கியூ இன்னும் வால்டைலாக தாங்க இருக்குது.
ஸோ நம்ம நிஃப்டி இது பார்த்தோம் அப்படின்னா வால்டைலாக இருக்க மாதிரி இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறினா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எதை கேட்ச் பண்ணோம் அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஸோ கொஞ்சம் க்ரூஷியலாக இருங்க. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை மார்க்கெட் ஃபர்தராக உடச்சதுன்னா மார்க்கெட் அந்த சைடு வேகமாக போகலாம். பிபி டைனமிக் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் உடஞ்சா கூட மார்க்கெட் கீழே போகலாம். இன்றைக்கும் அதோடைய சப்போர்ட் வந்து உடச்சி மார்க்கெட் கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்த்துடலாம். நிஃப்டி மார்க்கெட் ஒரு 0.3% இறங்கியிருக்கு. 9 லட்சம் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஷார்ட்டு நல்ல ஒரு பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆர்லையுமே விஷயங்கள் வந்து ஷேட் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு ஷார்ட்டுங்க நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. பேங்க் நிஃப்டி 0.23% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் நெகட்டிவாக இருக்குது. இது வந்து லாங் அன்வைண்டிங்காக எடுத்துக்கலாம். இதுலையுமே ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் பிசிஆருமே இறங்கியிருக்கிற மாதிரி தாங்க இங்கே இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி 1.25% இறங்கி இருக்குது. 61,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுலேயே வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் இருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆர் நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நிறைய ஸ்டாக்கு 4-5% 4-5% சொல்லிட்டு நல்லாவே இறங்கியிருக்கு. எஸ்பெஷலி நியூலி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் அப்படியே ப்ளீட் ஆன மாதிரி இன்றைக்கி நான் பார்த்தேன். என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இன்கேஸ் சொல்ல போனால் அடுத்த வாரம் தீபாவளி அப்படின்றதுனால ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்கும் மார்க்கெட்டில், பட் தெரியல. ஸோ அந்த டேயில் மோர ட்ரேடிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஹெவியான ஒரு செல்லிங் என்ன ஒரு காரணம் அப்படின்றது கிளியராக தெரியல. குளோபலாக வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது. இப்போதைக்கு நல்ல ஒரு ரெட்டு, கிட்டத்தட்ட 3/4%. அண்டு இன்றைக்கி ஃபெட் சேர்மன் ஜெரம் பவுல் வந்து பேசுகிறாப்புல கிரிப்டோட ப்ரைஸ் நல்லாவே இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னையோட எக்ஸ்பைரி இதை பற்றி பேசி தான் ஆகணும். மார்க்கெட் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எவ்ரி 1 மினிட் மார்க்கெட்டோட மூவ் வந்து ரொம்ப வயலண்ட்டாகவும் ரொம்ப வந்து ரொம்ப வந்து அதோட அந்த கேண்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொடூரமாக தான் இருந்தது இன்னையோட விஷயம். ஸோ எது வந்து ஓடிஎம் ஆகும், எது வந்து இந்த மணி ஆகும் அப்படின்ட்டு அது ஒரு 2:45-3 மணி வரைக்குமே கன்ஃபியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்தளவு மார்க்கெட்டோடைய விஷுவல்ஸ் இருந்தது, மார்க்கெட்டோடைய பிஹேவ் இருந்தது. ஸோ அங்கிட்டு இங்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது. இதுதான் நம்ம அங்கே ஜிக்ஸாக்காக இன்றைக்கி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ காலையில் ஏதாவது ட்ரேட்லாம் முடித்தோம் அப்படின்னா அதோட மூட்டை கட்டிட்டு கிளம்பியிருந்தேன். ஓகே, நான் ஃபர்தராக உள்ளே போவேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருந்திருக்கு. ஸோ இன்னையோடைய இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்குது. டேட்டா வந்து சரியில்லை அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டோடைய அந்த சென்டிமெண்ட்டை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ வால்டைலாக இருக்குங்க. ஸோ நான் வால்டைலாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பட் எனக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா ஒரு கான்ட்ரா வியூ. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்சைடில் மார்க்கெட் வந்து பாசிபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அது இன்னையோட லோவை லாஸ்ட் 2 டேஸோட லோ, இன்னையோட லோ அகைன் வந்து உடச்சதுன்னா மார்க்கெட் டவுன் போயிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அண்ட் டோட்டல் சம்மரி பார்க்கும்போது இந்தியாவுக்கு பேருக்குள்ளே தான் இருக்குது. ப்ரீமியமும் சரி, ஸ்கியூவும் சரி வால்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஃபியூச்சர்ஸும் சரி, பிசிஆரும் சரி ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுதுங்க. ஸோ எதாவது நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் இந்த ஷார்ட்டை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி போகும். பட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி பார்க்கணும். அதோடைய விஷயங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.